ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானிப்போம். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினோருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அப்புறம் கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தது பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். மேல் வீட்டறையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் அந்த 120 பேர் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தார். உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றுதலை கர்த்தர் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்ம இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை கொண்டு செய்வார்? நம்மளை கொண்டுதான் தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியும். நாம் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் அந்த பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அற்புதங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம். அதே ஆவியானவர் நம்மளை கொண்டு இந்த நாட்களை செய்ய போகிறார். இது கட்டாயம் நடக்க போகிறது. இந்த ஆதி சபையில் நடந்த அந்த எழுப்புதல் உன்னி வருகிற நாட்களில் சபைக்குள்ள கர்த்தர் செய்ய போகிறார். யாரை கொண்டு? யார் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொள்ளுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். இந்த தேசம் இயேசுவை காண வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதை யாரை கொண்டு? நம்மளை கொண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தேவ வல்லமை ஜனங்களை தொடும். ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நம்மளுக்குள்ள இருக்கிற பலவீனம் பலனாய் மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உயிர்ப்பித்தது போல நம்மளுக்குள்ள இருக்கிற பலவீனமெல்லாம் உயிரடையும் என்று பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள், தேவ ராஜ்யத்தை கட்டுங்கள், இந்த அதிகாரத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.